ஹாய் வீவர்ஸ். கொலிவுட்டோட கன்ஸ் அண்ட் ரோசஸ் வெர்ஷன் தான் இந்த டிசி படம் ஃபுல்லாக அந்த தீம் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. தேவதாஸ்ன்ற லோகேஷ், சந்திரான்ற வாமிகா, இவங்க 2 பேரோட முதல் எழுத்துக்கள் தான் இந்த டிசி, தேவ்தாஸ் சந்திரா. படத்தில் ஹீரோவை அறிமுகமாறாரு. இதுவரைக்கும் ஒரு டிரெக்டராக கலக்குன லோகேஷ் கனகராஜ். மாலை நேரத்து மயக்கம், கோதா படங்களில் பரிச்சயமான பஞ்சாபி பொண்ணு வாமிகா, வதந்தி சீசன் 1, தக் லைஃப், லப்பர் பந்துல எல்லாம் பரிச்சயமான முகம் சஞ்சனா. இவங்க 3 பேரும் தான் இந்த படத்தில் மெயின். கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின் லைன் தான். காட்டுமிராண்டித்தனமான கேங்ஸ்டர்ஸ் அவங்கள பிடிக்க வெறி கொண்டு அலைகிற போலீஸ். வளமையாக போலீஸ் தான் கேங்ஸ்டர்ஸை வேட்டையாடும், ஆனால் மாறா இங்கே கேங்ஸ்டர்ஸ் தான் போலீஸை வேட்டையாடுற மாதிரி அமைஞ்சிரும். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோ சைடு அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் வச்சுருப்பாங்க. அதனால தான் மீதி நடக்கிறது எல்லாமே. அப்புறம் பார்வதி இன்றி அவங்களுக்கு என்ன நடக்குது, அப்புறம் போலீஸ் கெட்டவங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு வேலிடான ரீசன், அப்புறம் மேட்னஸ் சந்திரா என்ட்ரி, அவ எப்படி மிங்கிள் ஆகிறா, அவளோட கதை என்ன, அதுக்கப்புறம் தரமான கிளைமேக்ஸ். படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே மியூசிக் தான். அனிருத் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். எப்பா என்ன ஒரு வைப் த்ரூ அவுட் த மூவி. டிரெக்டர் அருண் மாதேஸ்வரன், ராக்கி, சானி காகிதம், கேப்டன் மில்லர் இந்த படங்களுக்கெல்லாம் என்ன கலர் கொடுத்திருந்தாரோ அதே ஃப்ளேவர் தான் இங்கேயும். பொண்ணுங்களுக்கு சிவப்பு இல்லைன்னா ப்ரௌன் கலர் சாரி, வெட்டு குத்து, தெறிக்க தெறிக்க ரத்தம், கொஞ்சம் ஓல்ட் மாடல் கன்ஸ், அப்புறம் ஒரு மினி வேன். அப்படி என்ன காதல்னு தெரியல இவருக்கு இது மேலே. ஒரு யூஷுவல் ஸ்டோரி லைனை வன்முறை மேல இருக்கிற மோகத்தினால வன்முறையாகவே காட்டியிருக்காரு. ரோஜா பூவும் துப்பாக்கியும் சேர்ந்தா எப்படிப்பட்ட ஒரு காதல் உருவாகுன்றது தான் படமே. கொஞ்ச நாளா மீம்ஸ் மெட்டீரியலா வந்துட்டு இருந்த லோகேஷ் நடிப்புல என்ன பண்ணுவாருன்னு நக்கல் பண்ணிட்டு இருந்த சிலருக்கு என்னாலையும் நடிக்க முடியும்னு சிறப்பா பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். வன்முறையின் வாரிசுகளான அருண் மாதேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ் கூட தீம்ஸ் மாஸ்டர் அணியும் சேர இவங்க கிட்ட இருந்து நாம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? வளமை போல ஏதாச்சும் சென்டிமெண்ட் இல்லைன்னா 4 பாட்டுன்னு ஒரே பேட்டர்ன்ல படம் பார்க்குறவங்களுக்கு டவுட்டு தான். ஆனால் வித்தியாசமான களம், வித்தியாசமான ஆக்ஷன்னு ஒரு வைப்ல படம் பார்க்க பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். நீங்களும் படத்தை பாருங்க, பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.